ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கலாத்துறை உத்தரவின் எதிரொலி. புதுச்சேரியில் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டது. திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. அரசுக்கு செலுத்த வேண்டிய வருவாயை முறையாக வசூலிக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவு. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கம். தாவரவியல் பூங்காவில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். பாட்டாளில் மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தமிழக காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது அமைதியை காக்கும் வகையில் புதுச்சேரியிலும் அனைத்து சாராயம், கள்ளு, மதுபான கடைகள் மற்றும் பார்கள், உணவகங்களில், ஹோட்டல்களில் மதுபானம் வழங்கும் விடுதி ஆகியவற்றை 1 மணிக்கு பிறகு மூட வேண்டும் என்று கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் மதுக்கடைகள் மூடப்படுவதற்கு முன்பாகவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுக்கடைகளிலும் முண்டி அடித்துக் கொண்டு குடிமகன்கள் பலரும் மதுபானங்களை வாங்கி சென்றனர். வழக்கமாகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுபான கடைகளில் அதிக கூட்டம் காணப்படும் நிலையில் 1 மணி வரை மட்டுமே மதுபான கடைகள் இயங்கும் என்று கலால்துறையின் உத்தரவை தொடர்ந்து அதற்கு முன்பாகவே மதுபானங்களை வாங்குவதற்கு குடிமகன்கள் ஆர்வம் காட்டியதால் இந்நிலையில் கலால்துறையின் உத்தரவை தொடர்ந்து பிற்பகல் 1 மணிக்கு பிறகு புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் குரு பகவான் பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவான் மே 11ஆம் தேதி பகல் 1:19 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்வதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி உடனுரை, கெங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்திலும் குரு பகவான் பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. குரு பகவான் பெயர்ச்சி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக காலை 10:30 மணிக்கு அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ நவகிரக சிறப்பு யாகம் நடைபெற்று தொடர்ந்து 11:30க்கு பக்தர்கள் சங்கல்பம் நடைபெற்றது. தொடர்ந்து நவகிரக சிறப்பு அபிஷேகமும் பூர்ணாகுதி, யாத்ரா தானம், கடம்புறப்பாடும் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கலசாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மகா தீபாராதனை அடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி கஷேத்திரத்தில் இந்த தினம் குரு பெயர்ச்சி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். அந்த பெயர்ச்சி ஆகின்ற வேளையில நவகிரகங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து, நவகிரக யாகம் செய்து, நவகிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் எல்லாம் பங்கேற்று அவரவர்கள் ராசி நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்து கொண்டார்கள். அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கட்டிட இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியங்களின் ஆய்வுக் கூட்டம் மற்றும் கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் கூட்டுறவு லிங்காரெட்டிப்பாளையம், புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை, திருபுவனை, புதுச்சேரி கூட்டுறவு நூற்பாலை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நல வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள், நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மத்திய, மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக விளக்கப்பட்டது. கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் நூற்பாலையின் தற்போதைய நிலைமை, அவற்றை இயக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து ஆளுநர் கேட்டறிந்தார்.
பின்னர் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டாம், தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், தொடர் முகாம்கள் நடத்தி புதிய தொழிலாளர்களை அடையாளம் கண்டு உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்றும், தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தொழிலாளர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகர திட்டக்குழுமம் மூலமாக அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள அவர், கூட்டுறவு ஆலைகளின் தற்போதைய நிலவரத்தை முன்னிறுத்தி துறை அமைச்சர், தலைமை செயலர் ஆகியோருடன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். காலம் கடக்கும் நிலையில் நிர்வாகத்திற்கு இழப்பு அதிகரித்துக் கொண்டே போவதால் அரசின் நிதி சூழலை கருத்தில் கொண்டு சீரிய முடிவை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் துணைநிலை ஆளுநரின் செயலாளர் மணிகண்டன், அரசு செயலாளர்கள் ஜெயேந்திரகுமார் ரே, YLN ரெட்டி மற்றும் கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்தையா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தால் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விடுமுறை தினங்களிலும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் தங்களது அறைகளிலும் பொதுமக்கள் இல்லங்களிலும் தங்கிவிடுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பொதுமக்கள் பலரும் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் பூங்காக்களில் தஞ்சமடைகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பாரதி பூங்காவில் தங்களது குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் பல்வேறு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மரத்தடி நிழலில் அமர்ந்து விளையாடி தங்களது கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு குடும்பத்தினருடன் தங்களது பொழுதை கழித்தனர். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், நாட்டில் போர் பதற்றம் நிலவி வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே என்றும், இத்தகைய சூழ்நிலையில் புதுச்சேரியில் அதிகாலை வரை மதுபான கடை, ரெஸ்டோ பார்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நடைபெறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். ஒரு பக்கம் போர், மறுபக்கம் மது கொண்டாட்டமா என்று கேள்வி எழுப்பிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன், எல்லை மாநிலங்களில் போர் பதற்றம் இருக்கும் நிலையில் பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பல தலைவர்கள் பல நாட்களாய் தூங்காமல் நாட்டின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் புதுச்சேரியில் மது விருந்து கொண்டாட்டம் குறையவில்லை. குறைந்தபட்ச போர் விதியையாவது பின்பற்ற வேண்டாமா என்று தெரிவித்தார். எனவே நாட்டில் போர் பதற்றம் தணியும் வரை புதுச்சேரியில் மது விருந்து கொண்டாட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது என்றும் போர் விதியை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள குரு ஸ்ரீ சித்தானந்தா கோவிலில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. 9 நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்வதையொட்டி புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள குரு சித்தானந்தா கோவிலில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பக்தர்கள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் பலரும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பொதுமக்களுடன் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற வேண்டும் என்று காவல்துறை தலைவர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களிலும் மே 10ஆம் தேதி சனிக்கிழமையன்று பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் பல்வேறு புகார்களுக்கு தீர்வு காணும் விதமாகவும் முக்கிய அதிகாரிகள் தலைமையில் காவல் நிலையங்களில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களின் புகார்கள் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். அவர்களின் குறைகளை கேட்டறிந்த காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடிந்த புகார்களுக்கு தீர்வு கண்டதோடு மேலும் பல புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் நடைபெற்ற இந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் முக்கிய காவல்துறை அதிகாரிகள், காவல் நிலைய காவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட அந்தந்த பகுதி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களின் பல்வேறு புகார்களுக்கு தீர்வு கண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவிலை அடுத்து மணப்பட்டு மு புதுக்குப்பம் பல்மையா கடற்கரை மத்திய அரசின் சுற்றுலா திட்டத்தின் கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் மேம்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உணவு விடுதிகள், ஓய்வு அறைகளுக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டது. பணிகள் முடிவடையாத நிலையில் அந்த திட்டம் கிடப்பில் உள்ளது. ஆனாலும் கூட உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கடற்கரைக்கு வந்து செல்கின்றனர். விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த திட்டத்தை பயன்பாட்டில்
பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்திட வேண்டும் என கோரிக்கை எழுந்து வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மணப்பட்டு புதுக்குப்பம் பல்மைரா கடற்கரைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா திட்டம் எப்போது துவங்கப்பட்டது, ஏன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது, அதற்கான காரணம், தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏதேனும் தடைகள் உள்ளதா, சுற்றுலா பயணிகள் இங்கு எவ்வளவு பேர் வந்து செல்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை சுற்றுலாத்துறை அதிகாரிகளிடம் எழுப்பினார். மேலும் தனியார் மூலமாக இங்கு சுற்றுலா திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆய்வின் போது சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், இயக்குநர் முரளிதரன், பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கார் டீலர்ஷிப்புக்கு விண்ணப்பித்தவரிடம் 37 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டையை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கார் டீலர்ஷிப் எடுப்பது தொடர்பான விவரங்களை சமூக வலைதளங்களில் தேடியுள்ளார். அப்போது ஒரு வலைதளத்தை பார்த்து அதில் ஒரு தளத்தில் விண்ணப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு மின்னஞ்சல் வந்துள்ளது. அதில் சேவை கட்டணமாக 37,70,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது. அதை உண்மை என்று நம்பிய அவர் பணத்தை செலுத்தியுள்ளார். அதன் பின்னர் அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் தான் மோசடி செய்யப்பட்டதை தெரிந்து அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஒருவரிடம் ஆன்லைன் வேலை என கூறி 16,600 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிச்சைவீரன்பேட்டையை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து அவருக்கு தெரியாமலேயே 64,500 ரூபாய் எடுக்கப்பட்டது. இது தொடர்பான புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 161வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்திற்கு திட்ட இயக்குநர் மருத்துவர் ரங்கநாத் தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். மருத்துவர் ஆத்மநாபன் வாழ்த்துரை வழங்கினார். கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட லியோ குணாலன் உரையாற்றினார். அப்போது அவர் நவீன காலத்தில் சிறுவயதில் பாதிக்கப்படும் இருதயம், சிறுநீரகம் மற்றும் உடலில் ஏற்படும் பலவித நோய்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். மன அழுத்தத்தின் காரணமாக பலவித நோய்கள் ஏற்படுவதோடு நோயின் தன்மையும் அதிகரிக்கிறது என்று தெரிவித்த அவர், மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு அமைதியாக வாழ நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று வாழ வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் லியோ குணாலனுக்கு புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள், மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள், புனித சூசையப்பர் மருத்துவமனையை சேர்ந்த சகோதரிகள், செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கருத்தரங்கில் கலந்து கொள்ள வருகை புரிந்த அனைத்து மருத்துவர்களுக்கு மருத்துவர் ரங்கநாத் சிறப்பு பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை புனித சூசையப்பர் மருத்துவமனை திட்ட இயக்குநர் மருத்துவர் ரங்கநாத் சிறப்பாக செய்திருந்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே 11, 12 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மே 10ஆம் தேதி நிலவரப்படி ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 11, 12 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், வரும் 13ஆம் தேதி ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.